அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். இன்று குரு பெயர்ச்சி பலன்களை நாம் வரிசையாக பார்க்க போகின்றோம். அந்த வகையிலே குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்பது பற்றிய பொது பலன்களை நாம் இன்று பார்ப்போம். கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களில் முதன்மையானது சனி பகவான். இரண்டாவது கிரகமானது குரு பகவான். இந்த குரு கிரகம் என்பது சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்றது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நன்மைகளையே செய்யக்கூடிய கிரகங்களாக இந்த கிரகம் இருக்கும். இந்த கிரகங்களினுடைய வரிசையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடிய அற்புத சக்தி கொண்ட ஒரு கிரகம் என்றால் அது குரு பகவான். ஒவ்வொரு இறை அன்பர்களும் சனிப்பெயர்ச்சி பலனுக்காகவும் குரு பெயர்ச்சி பலனுக்காகவும் அலாதியாக ஆசையோடு காத்து கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி, இந்த குரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி 2025 அதிகாலை 2:30 மணிக்கு நடைபெறப் போகின்றது. அதாவது தற்போது ரிஷப ராசியிலே ஜென்ம குருவாக இருந்து ஆட்சி புரிந்து வருகின்ற குரு பகவான் மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக பெயர்ச்சி அடைய போகின்றார். குரு இருக்கின்ற இடத்தில் சொந்த வீடாக இருந்தாலும் பல நன்மைகளையே கொடுப்பார். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கின்ற பொழுது அபரிமிதமான யோகங்களையும் அற்புத பலன்களையும் ராஜ யோகத்தையும் சுபகாரியங்கள் நிகழ்கின்ற ஒரு தன்மையையும் கொடுப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளும் இந்த குரு பெயர்ச்சினால மிகப்பெரிய நன்மை அடைய போகின்றன. குரு பெயர்ச்சி என்றாலே ஒரு மகிழ்வுதான். ஏன்னா மிகப்பெரிய கெடுதல்களை அவன் செய்ய மாட்டான். என்றென்றும் நன்மைகளையே செய்யக்கூடியவனாக இருக்கின்ற கிரகம். அதனால குரு பகவானை நாம் வழிபடுகின்ற பொழுது வியாழக்கிழமையானது குரு பகவானினுடைய அதி அற்புதமான நாள். அந்த நாட்களிலே குரு பகவானை இல்லத்திலோ ஆலயங்களிலோ சென்று வணங்குகின்ற பொழுது மகா சக்தி வாய்ந்த பலன்களை நமக்கு கொடுப்பார். கெடு பலன்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அதை நற்பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு உண்டு. ஆகவே குரு தரிசனம் கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாம் கோவிலுக்கு சென்று கருவறைகளிலே வணங்குகின்ற பொழுது கருவறை தெய்வத்தை மட்டும் ஆழமாக கண்மூடி வேண்டும் வரங்களையெல்லாம் கேட்டுவிட்டு வந்து விடுகின்றோம். ஆனால் வலம் வருகின்ற பொழுது அந்த குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வந்து நாம் பார்க்கின்ற பொழுது கடமைக்காக அவரை வழிபட்டு வந்து விடுகின்றோம். அதை நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். அள்ளி கொடுக்கும் வள்ளல், அற்புதங்களை அதீதமாக செய்யக்கூடியவர், ஆட்சி பீடத்திலே இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர், உயர்ந்த யோகங்களை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தை அப்படி போட்டுட்டு வர்றதுல எந்த பிரயோசனம் இருக்கு? கையெடுத்து கண்களை மூடி குரு பகவானை முழுமனதோடு வேண்டுகின்ற அன்பர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற மனப்பான்மையை உருவாக்குவார், அள்ளி கொடுப்பார்.
நமக்கும் தான தர்மங்கள் செய்கின்ற நிலையை அவர் வளர்ப்பார். இப்படிப்பட்ட ஒரு குரு பகவானினுடைய பயிற்சி இப்போது வரப்போகின்ற மே மாதம் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே நேரத்தில் மங்களகரமான கிரகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குரு பகவான் பயிற்சியை, இந்த குரு பகவானை, குரு கிரகத்தை. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சிக்கு உட்பட்ட கிரகமானது மிதுன ராசிக்கு இப்போது மாறுகிறார். வருடத்திற்கு அதாவது 13 மாத காலங்கள் ஒரு கிரகத்திலே இருந்து இன்னொரு கிரகத்திலே இருப்பார். உதாரணமாக ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைபவர் 13 மாதங்கள் மிதுனத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது. அந்த 13 கால ஆட்சி காலத்திலே நல்ல வாய்ப்புகளையும் வரப்பிரசாதங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் குரு கடகத்தில் உச்சநிலை அடைகிறார். கடக ராசிக்கு உச்சநிலை அடைகிறார். அதே நேரத்தில் மகரத்தில் ஒரு தாழ்வான நிலையில் இருக்கின்றார். மகரத்திற்கு பல கஷ்டங்களையும் சில சிரமங்களை கூட கொடுப்பார். குரு பகவான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ளே நுழைகின்ற பொழுது குழந்தைகள் விஷயத்திலும், அதாவது வீடு, நிலம், செல்வம், செழிப்பு, மரியாதை, அதே வேளையிலே குடும்பத்தில் அளவில்லாத மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக இந்த கிரக பயிற்சியானது நடைபெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சமூகத்தில் வரும் ஒரு அந்தஸ்தையும் பெருமையையும் சேர்க்கக்கூடிய பல விஷயங்களை இந்த குரு பகவான் நமக்கு அள்ளி கொடுக்க போகிறார். ஆகவே அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இந்த வருடம் 2025 அக்டோபர் 19ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து சந்திரனுக்கு சொந்தமான கடகத்திற்குள்ள போவார். இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கடகத்துக்கு போவார். கடகத்தில் நவம்பர் 11 அன்று வக்கிர நிலை அடைவார். அப்போ அந்த வக்கிர நிலை அடைகின்ற பொழுது சில மைனஸ் குறைபாடுகளும் வரக்கூடியதாக இருக்கும். அதையும் நாம் அந்த சூழ்நிலைகளை அறிந்து சரியான முறையில் நாம் பயன்படுத்திக்கணும். டிசம்பர் 4ஆம் தேதி இரவு 8:39 மணிக்கு மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார். கடக ராசிக்கு போறார். சிறிது காலங்கள் அங்கே இருக்கின்றார். வக்கிர நிலை அடைகிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். 2025 மிதுனத்தில் இருந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கும், மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கும், கடகத்தில் இருந்து மீண்டும் திரும்பி மிதுனத்திற்கும் வருகிறார். இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. குரு மிதுனத்தில் பயிற்சியாகும் போது, அதாவது 9/6/2025 4:12 அஸ்தமன நிலைமைக்கு வருகிறார். அதாவது போயிட்டு திரும்பி வர்றாருல, கடகத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அஸ்தமன நிலை அடைகிறார். அது அவ்வளவு உரிய நிலை அல்ல. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் எல்லா ராசிக்காரர்களும். புதிய முயற்சிகள் செய்வது, சுபகாரியங்கள் செய்வது போன்றவற்றை நாம் தவிர்த்து கொள்வது நல்லது. அதே நேரத்தில் இந்த நிலையை குரு நட்சத்திரம் என்று அழைப்பார்கள். இந்த அஸ்தமன நிலைக்கு வரும்பொழுது குரு நட்சத்திரம் என்று கூறுவார்கள். அதே போல 9/7/2025 இரவு 11:50 மீண்டும் குரு உச்சநிலைக்கு வருகிறார். இது தாரா உதய் என்று அழைக்கப்படுகிறது. குரு அந்த அஸ்தமன நிலைக்கு வரும்பொழுது சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. நிறைய திருமணங்கள் எல்லாம் தடை ஏற்படும். இந்த காலத்தில் திருமணங்களை ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு திடீரென எதிர்பாராத விரையில் ஏதோ ஒரு வகையில் தடைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அஸ்தமன நிலைக்கு வருகின்ற பொழுது கவனமாக இருக்கணும். எப்போ 9/6/2025 இருந்து 9/7/2025 வரைக்கும் அந்த ஒரு மாத காலம் மிக கவனமாக இருக்கணும். சுபகாரியங்கள் தடைபடக்கூடிய காலங்களாக இருக்கும். அதே நேரத்தில் மிதுனத்திற்கு வருகின்ற குரு மிகவும் செல்வாக்கு செலுத்துவதோடு ஏற்கனவே நான் சொன்னது போன்று துலாம், தனுசு, கும்பம்,
ஆகிய ராசிகளின் மீது அற்புதமான பார்வையை செலுத்துகிறார். ஆகவே இவர்களுக்கு சாதகமான நற்பலன்கள் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், தொழில் மேன்மை ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நினைவும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், திருமணங்கள் நடைபெறும். இந்த மாதிரி அனைத்து சுபகாரியங்களும் நல்ல விஷயங்களும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும், கடன்கள் எல்லாம் குறையும், நோய் நொடிகள் எல்லாம் ஒரு நிவர்த்தியாகி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும், சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். இது எல்லாம் இந்த துலாம், தனுசு, கும்ப ராசிகளுக்கு வரும். ஏன்னா ஜென்ம சனியிலிருந்து கும்பராசியினர் பாதச்சனிக்கு வந்திருக்கிறார்கள் சனி பகவானுடைய பயிற்சியில். அப்ப இந்த குரு பகவான் சூடான நேரத்திலே நல்ல குளுமையான தண்ணியில் குளித்தது போன்ற உணர்வை உங்களுக்கு அவர் வழங்க போகின்றார். ஆகவே இந்த 3 ராசியினரும் அற்புதமான பலன்களை பெறப்போகின்றார்கள். அந்த பார்வை விழுகின்ற வீட்டிலே பல அற்புத சக்திகள் உதயமாகி அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குரு பயிற்சி மிக சிறப்பான பார்வை இருக்கு இல்லையா? ஆனால் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் மகாதசை என்ன நடக்கிறது, அந்த என்ன தசாபுக்தி நடக்கிறது, இது எல்லாம் வைத்துத்தான் கணிக்க முடியும். மேலோட்டமாக வந்து சொல்வது பொதுப்படையான பலன்கள் தான். ஆனால் உள்ளார்ந்த ரீதியில் நீங்கள் போய் அதை பார்க்கின்ற பொழுது அங்கு மகாதசையும் புத்தியும் என்ன இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நட்பலன்கள் கிடைக்கும். உதாரணத்திற்கு இப்போ வந்து துலாம், தனுசு, கும்பம் 3 ராசிகளுக்கும் அருமையான பார்வை விழுகிறது என்று சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த ராசியினருக்கு வந்து உதாரணத்திற்கு வந்து கேது மகாதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நன்மைகள் குறைவாக தான் இருக்கும். சனி மகாதசை, ராகு மகாதசை இவையெல்லாம் நடக்கின்ற பொழுது உங்களுக்கு பலன்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும், நட்பலன்கள் கம்மியாக இருக்கும், கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமது வாழ்வை வந்து அமைச்சுக்கணும். ஆஹா நமக்கு தான் குரு வந்துருச்சு சூப்பராக இருக்கு அப்படின்னு அகலக்கால் வச்சிடக்கூடாது. தசாபுக்தி என்ன இருக்குதோ அதை புரிந்து கொண்டு தான் உங்களுடைய தொழில் விஷயங்களை விரிவுபடுத்துவதோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் உயர்த்துவதோ போன்ற காரியங்களை எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும். அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. இதற்குத்தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு தேவை. இன்னைக்கு பெரிய பெரிய வந்து உலகத்தில் இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லாம், இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லாம் இந்துக்களாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு குருவை வைத்திருப்பார்கள். குரு சொல்வதை மீறவே மாட்டார்கள். அந்த லக்ஷ்மண ரேகையை அவர்கள் தாண்டவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தான் இன்று வல்லமையோடு இந்தியாவை ஆட்சி செய்கின்றார்கள். ஆகவே அதை புரிந்து ஒவ்வொருவரும் குருவினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து நீங்கள் வாழ வேண்டும். குரு பகவான் ஒரு ஆசிரியர். அதே மாதிரி இந்த பூ உலகில் உங்களுக்குன்னு ஒவ்வொரு ஆசிரியர் வேணும், ஒரு வழிகாட்டி வேணும். எப்படி நமக்கு குரு வழிகாட்டுகிறாரோ அதே மாதிரி அவர் வழிகாட்டி உங்களை நன்னறிப்படுத்தி கொண்டு போவார். ஆன்மீகம் தெரிந்தவராக இருக்கும் பொழுது அவர் பலாபலன்களை பார்த்து உங்களை சரிப்படுத்தி நெறிப்படுத்தி வழிப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ குரு பயிற்சி பலன்கள் வந்து மிக சிறப்பான முறையில் நடக்க போகுது நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த குரு என்ற சுபகிரகமானது ஒருவருக்கு மங்களகரமான வாழ்வை வந்து கொடுப்பது மட்டுமில்ல, அதீத சாதுரியமான பல விஷயங்களையும் கொடுக்கும், அறிவாற்றலை கொடுக்கும், சிந்தனை தெளிவை கொடுக்கும். கடந்த காலங்களில் நாம் செய்த தவறுகளை நினைத்து பார்க்க தோணும். ஐயோ இது நம்ம செஞ்சிருக்க கூடாது, ஐயோ நாம் இவரை பற்றி பேசியிருக்க கூடாது, ஐயோ இந்த வார்த்தையை நாம் விட்டிருக்க கூடாது என்று நம்மளை நாமளே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. ஏன்னா அறிவு சார்ந்தது, திறமை சார்ந்தது, சிந்தனா சக்தி சார்ந்தது இந்த குரு பயிற்சி. ஆகவே இந்த நிலையிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய குறைகள் என்ன என்பதை தாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த குரு பயிற்சியை தானாக வந்து அப்படியே நடந்துவிடும் என்று நாம் வந்து கடந்து போய்விட முடியாது. கடவுள் ஒவ்வொரு கிரகத்தின் மூலமாக நல்ல பயன்களை தான் கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் கெடு பயன்களை தேடிக்கொள்வது நாம் தான். நமது அன்றாட வாழ்க்கை, நம்மளுடைய கர்மாவின்படி வாழ வேண்டும்.
தீய கர்மாக்கள் நம்மளை அதர பாதாளத்திற்கு கொண்டு போகும். நற்செயல்களை செய்ய வேண்டும். கர்மாக்கள் தீயது இல்லாமல் போய்விட்டால் அந்த கர்மாவே ஒன்று இருக்காது. நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு கிடையாது. கர்மானாலே அது கெட்டது தான். அப்போ நற்செயல்களை நீங்கள் செய்தால் கர்மா உங்களை தொடர்ந்து வராது. இப்போ முன் ஜென்ம கர்மா இந்த ஜென்மம் வரைக்கும் உங்களை ஆட்டி படைக்கிறது அல்லவா? அந்த கர்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் வல்லமையையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு வழங்கப் போகிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது சமூக நம்பிக்கைகள், மதம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் நன்மை பயக்கும் பல்வேறு விதமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட போறீங்க. அந்த எண்ணங்களும் அந்த ஆன்மீக தாற்பயங்களும் உங்களுக்கு அதிகமாக வரும். அந்த தெய்வ சக்தியினுடைய தூண்டுதலால், அந்த கிரகத்தினுடைய தூண்டுதலால் பல ஆன்மீக காரியங்கள், கொடைகளை செய்வீர்கள். கோவில்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தானம் அளிக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். புதிதாக ஆலயம் கட்டுகின்ற நிலை வருகின்ற பொழுது அற்புதமான நற்பாக்கியங்கள் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் எது சரி எது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வைப்பது இந்த சிந்தனா சக்தியின் மூலமாக இந்த குரு பகவான் எது சரி எது தவறு, நம்ம என்ன சரியா செஞ்சிருக்கிறோம், என்ன தவறா செஞ்சிருக்கிறோம், இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வைக்க போறது இந்த குரு பகவானுடைய அந்த குரு பயிற்சியே. எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை நமக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் வழங்கப் போகிறது. ஆகவே நல்லதையே செய்து, நல்லதையே நினைத்து, நல்லதையே பார்த்து, நல்லதையே கேட்டு நல்வாழ்வு வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் குரு பகவான் அதி அற்புதமான நற்பலன்களை வழங்கப் போகின்றார். அதே துஷ்டர்களையும் துன்மார்க்கர்களையும் தீய நடத்தைகள் கொண்டவர்களையும் வெறுப்பும் வேறுபாடும் கொண்டு ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் என்ற பேதத்திலே அலைந்து திரிகிறவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். மத நம்பிக்கை என்பது ஆழமானது, ஆத்மா சம்பந்தப்பட்டது. நிறைய வெளி உலகத்தில் மத நம்பிக்கை இல்லை, கடவுள் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் அந்த ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவினுடைய நிலைமையை அவர்கள் உள்ளூர அறிந்து கொள்வார்கள். வெளியில் அரசியலுக்காக அவர்கள் பேசினாலும் உள்ளுக்குள்ள அந்த ஆன்மீக உணர்வு ஒரு நாள் அவர்களை தட்டும். அந்த ஆத்மீக கதவு அவர்களுக்கும் திறக்கும். அதனால கடவுள் இல்லை என்று சொல்பவன் முட்டாள் கிடையாது, அதே நேரத்தில் அறிவில்லாதவன் கிடையாது, நல்லவனாக இருக்க முடியாது என்ற வாதத்தையும் ஏற்க முடியாது. ஏன்னா அவர்களுக்குள்ள அந்த இருக்கின்ற ஆன்மா நல்ல விஷயங்களை செய்விக்கும். ஆன்மா ஒன்று தானே, கடவுளை மட்டும்தானே வேணான்றான். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆஸ்திகவாதியோ நாஸ்திகவாதியோ இருவருக்கும் ஆன்மா உண்டு. இருவரும் நல்ல நிலைமையில் வாழ்கின்ற பொழுது நல்ல பண்புகளோடு, நேர்மையோடு, ஒழுக்கத்தோடு, நல்ல சிந்தனையோடு வாழ்கின்ற பொழுது அவனுக்கும் அந்த இருவருக்குமே குரு பகவான் நன்மைகளை கொடுப்பார். அதை மறந்துவிடக்கூடாது. நிறைய அரசியல்வாதிகள் ராசி பலன்களை பார்க்கிறார்கள். அந்த ராசி பலன்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை வழியமைத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் நடக்குது. வெளியில் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா அதை நம்ம பெருசாக நம்ம பொருட்படுத்தக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இந்துக்களாகிய நாம் ஆழ்ந்த ஆத்மீக சிந்தனையோடு வாழ வேண்டும். குறிப்பா ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். இந்துக்கள் என்று சொல்லுகின்ற நாம் அனைவரும் நம் ஒன்றுபட வேண்டும். இங்கு ஜாதிகளை தூக்கி தூர போட வேண்டும். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கோயிலில் இரண்டு தரப்புகளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை என்று. இது எல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர். அதை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு பொதுவானதல்ல. கோவில் கட்டுவது வேண்டுமென்றால் ஒரு சாரார் கட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஆலயமானது அனைவருக்கும் பொதுவானது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நவ நாகரிகமான காலத்தில் இப்போ வேற்று கிரகத்தில் நாம் குடியேற போகிறோம். காலங்கள் நெருங்கி இருக்கு. நான் சொல்லியிருக்கிற 2024க்கு பிறகுதான் அடுத்த கிரகமானது, உயிர் வாழ்கின்ற கிரகமானது கண்டுபிடிக்கப்படும். இப்போ ஒரு கோல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. விரைவில் மனிதர்கள் வசிக்கின்ற நம்மளை போன்று ஆத்மாக்களோடு கூடிய மனிதர்கள் இருக்கின்ற ஒரு கிரகம் வெகு விரைவில் கண்டுபிடிக்கப்படும்.
அதற்கான காலங்களுக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம். 2024 வரைக்கும் அது முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2024 முடிந்து 25 பறந்துருச்சு. இப்போ பல்வேறு விதமான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வரப்போகுது. மனிதன் இன்னொரு கிரகத்தில் இருக்கின்றான், நம்மை போன்ற மனிதன். அது வெகு விரைவிலே கண்டுபிடிக்கப்படும். ஆகவே அன்பர்களே, குரு பகவான் மீது அன்பும் பக்தியும் கொண்டவர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிக அற்புதமான பலன்களை தர வேண்டும் என்று நான் வேண்டிக்கொண்டு, அடுத்த வீடியோவில் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவில் நான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இது போன்ற சில விஷயங்களை மட்டும்தான் நான் போடுகின்றேன். பணத்திற்காக போடவில்லை. ஏதோ மானிட்டேஷன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, அது பணம் வரல. ஏன்னா $100 வந்தால் தான் அது வருமா, அது என்னைக்கு வர்றது? நமது அந்த அளவுக்கு வியூ போகலை, அதை பற்றி கவலை கிடையாது. ஆகவே நண்பர்களே, இந்த விஷயம் மற்றவர்களுக்கும் போய் சேரணும். இந்த குருவினுடைய தன்மை என்ன, குரு பயிற்சியில் என்னென்ன நடக்கப் போகுதுங்கிற விஷயமெல்லாம் மற்றவர்களுக்கு சென்று சேரணும். அதற்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய வருமானத்திற்காக அல்ல. அது அவசியமில்லாத ஒன்று, சரிங்களா? அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்பந்தமான விளக்கங்கள் தேவை என்றால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இலவசமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குரு பயிற்சி பலன்களுக்கு என்னுடைய மொபைல் எண் போடுறேன். முதல் வாட்ஸ்அப்பில் விஷயத்தை அனுப்புங்க, நானே கூப்பிடுவேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் போடுங்க, நானே கூப்பிட்றேன். சில நேரங்களில் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது பரிகாரங்கள் செய்துக்கிட்டு இருப்பேன், சில நேரத்தில் அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால் ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் சாமி என்னடா சொன்னார், கடைசியாக ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாருங்கிற வருத்தம் வேண்டாம். நிச்சயமாக நன்மை நடக்கும். ஆகவே அடுத்த வீடியோவில் மேச ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நாம் பார்ப்போம். நீங்கள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும். இந்த வருஷ குரு பயிற்சி காலத்தில் அபரிமிதமான மாற்றங்கள் உலகத்தில் வரும். அதே நேரத்தில் பல போர்களும் சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் பேரழிவுகளும் வரப்போகின்றது. குறிப்பாக பூகம்பங்கள் பல நாடுகளில், இந்தியா உட்பட பல நாடுகளில் பூகம்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் இறை நம்பிக்கையோடு, உண்மையான நம்பிக்கையோடு, நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளோடு நாம் அனைவரும் ஒற்றுமையாக மனமகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.